ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ஃப்ரைடே நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரிலங்க. ஏன்னா ஃப்ரைடே ஒன்று பேசினானுங்க நைட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறோம் ஈரான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் செம்ம டவுனு. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ஷார்ட்டேஜ் குறைஞ்சிரும்ல, அதனால் க்ரூட் ஆயில் வந்து செம்ம டவுனு. யூஎஸ் மார்க்கெட்லாம் செம்ம ஹை. கிட்டத்தட்ட டவுசன் நாஸ்டாக்லாம் 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தானுங்க. ஓகேங்களா, செம்ம மூவ்மெண்ட்டு. ஸோ அப்போ ரைட், ஓகே, இன்னொரு 10 டேஸ்க்கு வந்து மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி கண்டென்ட்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நேற்று நேற்று இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க திரும்ப. இதில் என்னன்னா, இந்தியன் ஷிப்ஸ் வந்து 2 ஷிப்பும் க்ரூட் ஆயில் ஷிப் வந்து வெளில வரும்போது அதை வந்து ஈரான் அட்டாக் பண்ணதாகவும் ஒரு நியூஸஸ் வருது. ஆம், அதே மாதிரி யுஎஸ் வந்து ஈரானோட ஹார்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட நேவியை வச்சு வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வருது. இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரை தாண்டி திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லெபானியன்ல இருந்து சொல்கிறாங்க. ஸோ மாறி மாறி இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சி, அதாவது ஒரு கிளாரிட்டியானதே வரமாட்டேங்குது. ஓகேங்களா, ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அந்த டெசிஷனில் நிற்கணும். அதை விட்டுட்டு நைட்டு ஒன்று சொல்கிறேன், பகலில் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இது கரெக்டான ஒரு கிளியர் கட் டெசிஷன்ஸ் இன்னும் வரல. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் வரும். நான் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அதான் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு நிஃப்டியை வந்து பெருசாக எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகிறானே அது எனக்கே தெரில. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்க்கும்போது கேப் அப்பு, சரி ஓகே, ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் பார்ப்பான், நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 2 நாள் வந்த நியூஸஸ் வச்சு பார்க்கும்போது அவன் எப்படி ஓப்பன் ஆவானே என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ அதனால நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு கிளாரிட்டியான மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, எப்படியும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியான மூவ்மெண்ட் நாளைக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ மேபி ஏர்லி மார்னிங்கே கிடச்சா கூட ஏர்லி மார்னிங் ஏதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இண்டெக்ஸஸ் பார்க்குறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல லோயர் சர்க்கியூட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிலையன்ஸுமே வந்து கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. ஸோ ரிலையன்ஸுமே வந்து ஓகே தான். கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்லா ஃபால் ஆகிட்டு. ஸோ எடுத்தான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில ஷேர் சொல்கிறேன், அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சுஸ்லான் ஆக்சுவலி இது வந்து கிளைண்ட்ஸுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். ஸோ நல்ல மூவ்மெண்ட் போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 60, 52 ரூபாவில் இருக்கான். 60 வரைக்குமே போக சான்சஸ் இருக்குது சுஸ்லான். அதே மாதிரி ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சியும் நல்ல லோலேருந்து ரெக்கவரி ஆகுதுங்க. இது வந்து நல்ல ஹை போன ஒரு ஷேர். ஓகேங்களா, நல்ல ஹை போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா போன ஷேர் இப்போ வெறும் 104 ரூபாவில் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஐஆர்எஃப்சி ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஐஆர்இடிஏ, ஸோ அவனும் வந்து ரெக்கவரி ஆகுறான். ஸோ அந்த ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 310 வரைக்கும் போன ஷேர். ஓகேங்களா, ஸோ 310 வரைக்கும் போயிட்டு 133ல் ஒரு நல்ல லோவில் இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, லாங் டேர்மில் இல்லைங்க, 3 months 4 months இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சுனாலே இந்த ஷேர் எல்லாமே பயங்கரமாக பீக் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட போதும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து நீங்கள் அதில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் இது கிடையாது. ஸோ இதுலலாம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐடி ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ, ஏன்னா ஆக்சுவலி ஐடி ஷேர்லேயே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. விப்ரோ மட்டும் தாங்க 204 ரூபாவில் இருக்கான். கிட்டத்தட்ட அவனும் 300 ரூபா பக்கம் போயிட்டு இப்போ 204 ரூபாவில் இருக்கான். ஸோ இவனையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி இருக்கான். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாக் டு வாட்ச் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நாளைக்கு என்ன மாதிரி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங், அதுவும் கெஸ்ஸு தான். ஓகேங்களா, எக்ஸாக்டாக இதான் மூவ் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஒரு 5 o'clock போல் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் லெவல்ஸ் மட்டும். ஓகேங்களா, நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு.
ஓகேங்களா. ஸோ அத வந்து காலையில பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஷேர்ஸ்ல நீங்க தாராளமா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதே மாரி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஷேர்ஸ் வந்து அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஷேரையும் வச்சு அனலிசிஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ போடலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.